ஒரு பொண்ணு ஒரு வருஷம் எனக்கான வாழ்க்கை வேணும்னு கேட்டதுல வேற எந்த விஷயத்தையும் சொல்லலை. அம்மா மடியில் படுத்துக்கணும், தங்கச்சியோட இருக்கணும், அதுக்கு ஒரு வருஷம் வேணும். அதுக்கு கூட நம்ம அந்த பிள்ளைக்கு இடம் கொடுக்காத அளவு தான் வச்சிருப்போம் அப்படின்னு சொன்னோம்னா அதிகாரத்தில் உள்ளவர்கள் இதை கட்டாயமாக கவனிக்கணும். இப்படி ஒரு தமிழ்நாடு இருக்கு. எனக்கு வீட்டில் இருக்கணும், வேலைக்கு போகாமல். யார் இருக்கணும்? நான் இருக்கணும் வீட்டில் வேலைக்கு போகாமல். 10 இயராக வேலைக்கு போயிட்டுருக்கேன். வேலைக்கு போயிட்டு தான் படிச்சிருக்கேன். இப்போ எம்எஸ்சி காஸ்டியூம் டிசைனிங் படிச்சுட்ருக்கிறேன். வேலைக்கு போயிட்டே படிக்கிறதுனால என்னோடய லைஃபு, என்னோடய சைல்ட்ஹுட்டோட மெமரிஸ் எதுவுமே நான் க்ரியேட் பண்ணல. நீங்கள் என்னெல்லாம் இழந்துட்டதா நினைக்கிறீங்க? இப்போ பாசத்தை இழந்திருக்கேங்க சார். நான் ஃபுல் டைம் ஒர்க் போயிடுவேன். காலையில் எந்திரிக்கிறது 8 மணிக்கு எந்திரிப்பேன். எந்திரிச்சோன்னே 9 மணிக்குள்ளே கிளம்பி நான் 9 மணிக்கு கம்பெனியில் இருக்கணும். மறுபடியும் அதே 9 மணிக்கு கம்பெனி விட்டு கிளம்புனா எனக்கு ஆட்டோ கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்.